எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம தினம் ஒரு தலைவர் வரிசையில யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு என்ன நாள்? நவம்பர் 14. ஸோ நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? குழந்தைகள் தினம். இது யாரோட ஸ்பெஷலா நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு அவங்களோட ஸ்பெஷலா தான் இந்த குழந்தைகள் தினம் கொண்டாடிட்டு வரோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம கண்டிப்பா யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். வேற யாரும் இல்லை, நம்ம ஜவஹர்லால் நேரு அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இவர் பிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1889 அலகாபாத்ல மோதிலால் நேரு ஸ்வரூப் ராணி அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்திருக்காரு. இவர் ஒரு இந்திய தேசிய போராட்ட தலைவராகவும் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் இவரோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா, சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமராகவும் இருந்திருக்காரு. நம்ம சுதந்திர இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் யாரு? ராஜேந்திர பிரசாத். துணை குடியரசுத் தலைவர் யாரு? சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். இவங்க ரெண்டு பேரை பத்தியும் நான் ஏற்கனவே வீடியோல நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கணும், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இவங்க நமக்காக, நம்ம சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பாடுபட்டு உழைச்சவங்க. இவங்களை பத்தி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறத காட்டிலும் இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளோட கடமை. ஸோ நான் வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நேரு பற்றி பார்க்கலாம். இவரோட சிறப்பு அப்படின்னா, இவர் நவீன இந்தியாவோட சிற்பி அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுறாரு. இவர் மட்டும்தான் சிறப்பா அப்படின்னா கிடையாது. இவங்களோட சகோதரி பேர் என்ன அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐநா சபையோட முதல் பெண் தலைவராகவும் இருந்திருக்காங்க. இவர் 1912 லண்டன்ல இருந்து இந்தியா திரும்பும்போது, இவர் அங்கதான் படிச்சுட்டு இருந்தாரு. அங்க படிச்சு முடிச்சுட்டு இந்தியா திரும்பின உடனே பாத்தீங்க அப்படின்னா அரசியல்ல நுழைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா 1916 பாத்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட்டோட ஹோம் ரூல் இயக்கத்திலையும் இவர் ஜாயின் பண்ணிட்டாரு. 1918 பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாட்டோட பிரதிநிதியாகவும் பங்கேற்றிருக்காரு. அப்புறம் 1920 ஒத்துழையாமை இயக்கம் நடந்துச்சுல, அதுல காந்தி கூட சேர்ந்து இவரும் போராடி இருக்காரு. அதோட விளைவா பாத்தீங்க அப்படின்னா இவர் முதல் தடவை சிறைவாசம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்துகிட்டனால. எந்த வருஷம் இவர் முதல்ல ஜெயிலுக்கு போறாரு அப்படின்னா 1921 ஜெயிலுக்கு போறாரு. அதுக்கப்புறமா 1923 பாத்தீங்க அப்படின்னா அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டோட பொது செயலாளரா நேரு நியமிக்கப்படுறாரு. 1923 ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் கமிட்டியோட செயலாளரா இருந்தாரா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு 1927 இவர் தான் காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டோட பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்காரு. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்கும் இல்லையா, ஒவ்வொரு வருஷம் யார் யாரு எந்த இடத்துல நடந்துச்சு, தலைமை வைத்தாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்கள பார்க்கும்போது நான் சொன்னேன். இவர் தலைமை வைத்திருப்பார் இல்லையா, இவர் எந்த மாநாடு எந்த வருஷம் தலைமை வைத்தார் அப்படின்னா 1929 லாகூர் மாநாடு நடந்துச்சு. அதுக்கு இவர் தான் தலைமை வைத்தாரு. அந்த மாநாட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நேரு பூரண சுதந்திரத்துக்காக வாதாடவும் செஞ்சிருக்காரு. எந்த மாநாடு? 1929 லாகூர்ல நடந்த மாநாடு. 1930 பாத்தீங்க அப்படின்னா காந்தி கூட இணைஞ்சு உப்பு காய்ச்சற போராட்டத்துல ஈடுபட்டு அப்பமும் சிறைவாசம் சென்றிருக்காரு. அப்ப 1930 33 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷம் பாத்தீங்கன்னா இவர் ஜெயில தான் இருந்திருக்காரு. ஜெயில இருக்கும்போது தன்னோட மகள் இந்திரா காந்திக்காக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவர் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காரு. அந்த கடிதம் எல்லாத்தையும் தொகுத்து கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா 1936 பாத்தீங்க அப்படின்னா லக்னோல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு. அதுக்கும் நேரு தான் தலைமை தாங்கியிருக்காரு. ஜவஹர்லால் நேரு தலைமையில தான் பாத்தீங்க அப்படின்னா 1946 இடைக்கால அரசு அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்மளோட மாநிலங்கள் எல்லாத்தையும் மொழிவாரி மாநிலமா பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக 1953 மாநில மறுசீரமைப்பு குழுவையும் இவர் தான் உருவாக்கி இருக்காரு. இவரோட பெரிய அரசியல் சாதனையா எதை சொல்லுவாங்க அப்படின்னா அணிசேரா இயக்கத்தை தான் சொல்லுவாங்க. நேருக்குன்னு ஒரு சில சிறப்பு பெயர்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்டே நான் சொன்னேன், நவீன இந்தியாவோட சிற்பி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. ரோஜாவின் ராஜா அப்படின்னு சொல்லியும் இவரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் நிறைய லெட்டர்ஸ் எழுதுனனால கடிதங்களின் மனிதர் அப்படிங்கிற பேரும் இவருக்கு இருக்குது. இந்தியாவின் ஆபரணம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் பாத்தீங்க அப்படின்னா இவர் ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு. அடுத்து மனிதருள் மாணிக்கம் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இந்திய வெளியுறவு கொள்கையின் சிற்பி அப்படிங்கிற பேரும் இவருக்கு இருக்குது. அடுத்து நம்ம நேரு அவர்கள் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் த கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. அப்புறம் இவரோட இன்னொரு முக்கியமான புக் இருக்கு, நம்ம எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக் எழுதுனது யாரு அப்படின்னா நேரு தான். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இவரோட சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி இருக்குல்ல, அது எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அன் ஆட்டோபயோகிராஃபி டுவர்ட்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு.
அடுத்து என் இளமை நாட்கள், யூனிட்டி ஆஃப் இந்தியா, பஞ்ச் ஆஃப் ஓல்டு லெட்டர்ஸ், பொலிட்டிக்கல் பயோகிராஃபி இப்படிங்கிற நூட்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. இவர் இன்னொரு பத்திரிகையை வச்சு நடத்தியிருக்காரு. அந்த பத்திரிகைக்கு பேர் என்ன அப்படின்னா த நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கறதான் இவரோட பத்திரிகை பேர். அப்புறமா நம்ம இந்திய அரசியலமைப்புல முகவுரை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பேஜ் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஜவஹர்லால் நேரு அவங்க தான். இவரோட பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது இவரான ஃபேமஸான ஒரு பொன்மொழி அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். அதுக்கப்புறமா காந்தி இறந்தப்ப இவர் ஒரு பொன்மொழி சொன்னாரு. அது என்னன்னு சொல்லி தெரியுமா? அது என்ன அப்படின்னா நம்மளோட வாழ்வில் ஒளி மூழ்கிட்டு இருள் சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு காந்தி மேலே இவருக்கு அவ்வளோ பாசம் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் சுதந்திரத்தப்ப ஒரு பொன்மொழி சொல்லியிருக்காரு. உலக மக்கள் தூங்கி கொண்டிருந்த போது இந்தியா விழித்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சாங்கல்ல, அப்போ ஒரு பொன்மொழி சொன்னாரு. அது என்ன அப்படின்னா விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரை சிறப்புப்படுத்துற விதமா அமெரிக்கால கொலம்பியா பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அவங்க இவருக்கு ஒரு சூப்பரான பட்டமும் கொடுத்துருக்காங்க. என்ன பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா சமாதான தூதுவர் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜவஹர்லால் நேரு அவங்கள பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.